ரைட். அவை நான் பார்த்தோம் இன்லைனில் எழுதுன்றால் மூன்றுக்குமே இது மூன்று பேராகிராஃபுக்குள்ளேயுமே ஸ்டைல் சமன் போட்டு எழுதினால்தான் மூன்று பேராகிராஃபுலையும் என்ன செய்யும் ஸ்டைல் மாறும். இன்டர்னல் அல்லது எக்ஸ்டர்னல் எழுதும் போது எங்களுக்கு கோடிங் எண்ணிக்கையை குறைக்கலாம். ஏன்னா டெக்ஸ்ட் லைன் நான் சென்டர் கொடுத்தேன்னு சொன்னால் சென்டர் கொடுத்தால் மூன்றுமே சென்டராக மாறுது பாருங்க. அவை டெக்ஸ்ட் இப்போ இந்த கோடிங் மட்டும்தான் இருக்குது. இந்த பேஜில் எத்தனை பேராகிராஃப் இருந்தாலும் அவ்வளவும் சென்டராக மாறும். கிளியரா? ஓகே ரைட். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன். இப்போ 3 பேராகிராஃப் இருக்கு. நான் இங்கே வந்துட்டு இன்டர்னல் பாவிக்கும் போது நான் இப்போ இன்லைன் பாவிக்கல இன்டர்னல் தான் பாவிக்க போகிறோம்னு சொன்னால் பீண்டு கொடுக்கும்போது எல்லாத்துலேயுமே மாறிடுச்சு. தனித்தனி ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொள்ள இயலாமல் போகுது. ஆக இவ்வாறு நாங்கள் பாவிக்கிறத சொல்லுவோம் எலிமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த எலிமெண்ட்டுக்கு நீங்கள் தேவையோ அந்த டெக்கை பாவிச்சு நீங்கள் இது வந்து செலக்டர் பிஏ செலக்ட் பண்ணிட்டீங்க. இதை நாங்கள் சொல்கிறது எலிமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது ஐடி செலக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஐடி செலக்டர் உதாரணமாக ஐடி செலக்டர் பாவிக்கிறதாக இருந்தால் இதுக்கு நான் ஐடி சமன் சொல்லி கொடுக்கணும். ஐடி சமன் கொடுத்து நான் உதாரணமாக அங்கே கொடுக்குறேன் ஏன்னு கொடுக்குறேன். இங்கே கொடுக்குறேன் ஐடி சமன் இதில் ஐடி நான் பின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த பேராகிராஃபுக்கு ஐடி சமன் சின்னு சொல்லி கொடுக்குறேன். அது 3 ஐடி பாவிச்சு 3க்கும் வித்தியாசமான ஐடி. அப்போ தான் நாங்கள் இதை வந்துட்டு டிஃப்ரெண்ட் பண்ண ஏறிங்க. இப்போ நாங்கள் பின்னு கொடுத்தும் போதும் அப்போ எல்லா பேராகிராஃபுக்கும் இந்த எல்லாமே ரன் ஆகுது. இப்போ நான் கொடுக்குறேன் இங்கே வந்துட்டு ஐடி வந்துட்டு எங்களுக்கு ஏ தானே இருக்குது. ஐடி வந்துட்டு ஏ. இப்போ நான் இங்கே கொடுக்குறேன் ஐடிக்கு நாங்கள் பாவிக்கிற குறியீடு ஹேஷ் குறியீடு பாவிக்கணும். ஐடிக்கு ஹேஷ். அப்போ ஹேஷ் ஏன்னு தான் கொடுக்கணும். அப்போ அந்த ஏ ஐடி எங்கே இருக்குதோ அந்த ஐடிக்குரிய சிஎஸ்எஸ் மட்டும்தான் இது வேலை செய்யும், மற்றதுகளுக்கு வேலை செய்யாது. கிளியரா? அவை ஐடி நாங்கள் ஐடி செலக்டர் பாவிக்கிறதாக இருந்தால் ஹேஷ் குறியீடு நாங்கள் பயன்படுத்தலாம். அவை நாங்கள் இங்கே ஐடி ஒன்று கொடுத்துருக்கிறேன் ஐடி ஏன்னு சொல்லி. அந்த ஐடி எங்கே பாவிக்கிறதாக இருந்தால் இப்போ ஏ. அப்போ ஏக்கு வந்து ஹேஷ் ஒன்று பாவிக்கணும். ஹேஷ் பாவிச்சா என்ன அர்த்தம்னு சொன்னால் எங்கே ஒரு ஐடி ஒன்று பாவிக்கப்பட்டிருக்கு அதுக்கு சிஎஸ்எஸ் பாவிக்கிறோம். அவை அந்த ஐடி உள்ளதுக்கு மட்டும் கலர் ரெட் ஆகும், டெக்ஸ்ட் லைன் சென்டராகவும் மாறுது. நான் டெக்ஸ்ட் லைன் இதை கொடுக்க இல்லைன்னு சொன்னால் ஏக்கு ரெட்டாக மட்டும் மாறும். கிளியரா? நான் பிக்கு சிஎஸ்எஸ் பாவிக்கிறேன்டால் அவை நாங்கள் பாவிக்கணும் ஹேஷ் பின்னு கொடுக்கணும். ஹேஷ் பிக்கு நான் என்ன செய்ய போகிறேன் சிஎஸ்எஸ் பாவிக்க போகிறோம். 12 பிராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். இதுக்கு நான் கலர் ப்ளூன்னு கொடுக்குறேன். அவ இந்த பீன்ற ஐடி எங்கே பாவிச்சிக்கிறோ அது வந்துட்டு பேராகிராஃபுக்குள்ள பி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, H1க்குள்ள கொடுத்துருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. என்ன டெக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை. ஐடி வந்துட்டு எங்கே பீன் இருக்கிறதோ அந்த அங்கே எல்லாம் கலர் என்ன செய்யும் ப்ளூவாக மாறும். சரியா? நான் ஐடி சிக்கு பாவிக்கணுமாக இருந்தால் ஹேஷ் சின்னு கொடுக்கணும். அதுக்கு நான் கலர் வேறொரு கலரை கொடுக்கலாம். சரி, இவ்வாறு நான் 3 கலர் பாவிச்சேன். அவை ஐடி. அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் ஐடி செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? இப்போ ஏற்கனவே நான் டெக்கை கொடுப்போம். அவை டெக்கை வந்து நாங்கள் செலக்டராக பயன்படுத்தினால் அதை நான் சொல்லுவேன் எலிமெண்ட் செலக்டர். இங்கே ஏதாவது ஐடியை கொடுத்துட்டு ஐடிக்கு நாங்கள் ஹேஷ் பயன்படுத்தினா அதை நான் சொல்லுவோம் ஐடி செலக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது கிளியரா? இவ்வளோ ஓகே. இது கமெண்ட் நான் டிலீட் பண்ணுறேன், இடம் போதான் வரும்ன்றதுனால. ஐடி செலக்டர் ஓகே.
நான் இன்னொரு டெக் உருவாக்குறேன். H1 டெக். H1 இங்க this is heading சொல்லி போடுறேன். heading H1 க்ளோஸ் பண்ணுவோம். ஹெட்டிங் மேலுக்கு வரட்டும். சரியா? இப்போ H1 நான் போட்டிருக்கேன். அவை நான் இப்போ ரன் பண்றேன். அவை this is heading சொல்லி வந்துருச்சு. this is heading வந்திருக்கு. நான் இதுக்கும் ஐடி வந்துட்டு H1 ஐடி சமன் ஏன்னு சொல்லி கொடுக்குறேன். H1 ஐடி சமன் ஏ. அவை ஹெட்டிங்கினுடைய கலர் என்னவாக மாறும்? ரெட் கலர். ரெட் கலராக மாறும். அது வந்துட்டு எதுக்குள்ள போட்டாலும் H1 சரி பீண்டாலும் சரி எங்கெல்லாம் ஏ ஐடி இருக்குதோ அவை நாங்கள் ஐடி ஏக்கு பாவிக்கப்பட்டிருக்கிற ரெட்ன்றதுனால அதுவும் ரெட்டாக மாறும். சரியா? இப்போ நான் ரெண்டுமே ஐடி ஏ தான். இது வந்துட்டு பேராகிராஃப் ஐடி பி ஆக இந்த இது வந்துட்டு பேராகிராஃபுக்கும் ஒரு ஏ இருக்குது, H1க்கும் ஏ. இப்போ நான் இது வந்துட்டு நான் பேராகிராஃபுக்கு மட்டும்தான் இந்த ரெட் கலர் வரணும். பேராகிராஃபில் எந்தெந்த பேராகிராஃபுக்கு ஏ மட்டும் இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் இது வந்து ரெட் கலராக மாறணுமாக இருந்தால் இதுக்கு நான் முன்னுக்கும் பின்னு போடலாம். பி ஹேஷ் ஏ அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போ பாருங்க, பி ஹேஷ் ஏன்னு சொன்னால் பேராகிராஃபில் ஏ டெக்காக இருக்குது எது எதோ அதுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும், ரெட் கலராக மாறிடுச்சு. H1க்கு வேலை செய்ய இல்லை. சும்மா நாங்கள் ஹேஷ் ஏன்னு கொடுத்தோம்னால் அந்த ஏன்ற ஐடி எங்கெங்கெல்லாம் இருக்குது அதில் கலர் ரெட்டாக மாறும். இல்லாட்டி இங்கே டெக்குக்கு கொடுத்து ஹேஷ் ஏன்னு கொடுத்தால் அந்த டெக்கினுடைய ஏ ஐடிக்கு மட்டும் அந்த சிஎஸ்எஸ் வேலை செய்யும். இப்போ நாங்கள் H1 கொடுத்தால் H1 ஹேஷ் என்றால் H1 டெக்குக்கு எங்கெங்கெல்லாம் ஏ ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும் இந்த சிஎஸ்எஸ் வேலை செய்யும். இப்போ H1 கலர் மாறுது, பேராகிராஃபில் மாற இல்லை. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட டெக்குக்கு நீங்கள் ஐடி பாவிக்கும் போது அந்த ஐடிக்கு எல்லாத்துக்குமே வரணுமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஹேஷை பாவிச்சு கொடுக்கலாம். அந்தந்த எந்த டெக்குக்குரிய ஐடிக்கு வரணும்னா அந்த டெக் ஹேஷ் என்று கொடுக்கவே இல்லை. இது கிளியரா? இதுதான் ஐடி செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏற்கனவே எலிமெண்ட் செலக்டர் ஒன்று பார்த்தோம். எலிமெண்ட் செலக்டர்னு சொன்னால் டெக்கை கொடுத்து நீங்கள் H1 H1 கொடுக்குறது. H1 மட்டும் கொடுத்துட்டு கலர் ரெட்டுன்னு கொடுத்தா H1 கலர் வந்துட்டு ரெட்டாக மாறும். இதை நாங்கள் சொல்லுவோம் எலிமெண்ட் செலக்டர். அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் ஐடி செலக்டர். இங்கே ஐடி செலக்டர்னா நீங்கள் இந்த HTML டெக்குக்குள்ள ஐடி கொடுத்திருக்கோம். அடுத்து செலக்டர் பார்க்க போகிறோம். கிளாஸ் செலக்டர்னு ஒன்று இருக்கு. கிளாஸ் செலக்டர். கிளாஸ் செலக்டர்னா அதே மாதிரி தான் ஐடிக்கு பதிலாக நீங்கள் இங்கே கொடுத்திருக்கணும் கிளாஸ்னு சொல்லி கொடுத்திருக்கணும். H1க்கு நான் கிளாஸ் ஏன்னு சொல்லி கொடுக்குறேன். கிளாஸ் ஏ. சரிதானே? பேராகிராஃபு இந்த ஐடிக்கு பதிலாக நான் எல்லாம் கிளாஸ்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட். ஐடி இல்லை, இப்போ கிளாஸ். ஐடி கொடுக்காம நான் கிளாஸ் கொடுத்தால் இங்கே நான் சொல்லுவேன் கிளாஸ் செலக்டர். கிளாஸ் செலக்டருக்கான குறியீடு இப்போ மாறும். ஐடி செலக்டருக்கு ஹேஷ் பாவிச்ச மாதிரி நாங்கள் கிளாஸ்ட்டு கொடுத்திருந்தா இதுக்கு வந்து நாங்கள் டொட் ஒன்று தான் கொடுக்கணும். கிளாஸ் செலக்டருக்கான குறியீடு வந்து டொட். சரியா? அவை H1 அவை கிளாஸ் H1 சொல்லி நான் இல்லைன்னா ஏ தான் இருக்குது. ஏ கிளாஸ். அப்போ கிளாஸ் ஒன்று இருக்குது ஏ. அவ ஏ கிளாஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே அதனுடைய கலர் எல்லாம் ரெட்டாக மாறும். பி கிளாஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோட கலர் ப்ளூவாக மாறும். சி கிளாஸுக்கு மெரூனாக மாறும். அவை இவ்வாறு மாறிடுச்சு. அவ இது ரெண்டும் ஏ கிளாஸ், இது பிக்கு மாற இல்லையா? கலர் ப்ளூ கிளாஸ் பி கொடுத்திருக்கிறோம். ரைட். அதில் பிள்ளை உண்டு, எழுத்து பிள்ளை உண்டு. ரைட். இப்போ மாறி இருக்கு. ரைட். கிளாஸுக்கு டபுள் எஸ் வரணும். பட் இதை நான் சொல்லுவேன் கிளாஸ் செலக்டர். அவை கிளாஸ் செலக்டருக்கான
குறியீடு வந்து டாட் பாவிக்கணும் சரிதானே ரைட் இப்போ இங்க பாருங்க ஏ கிளாஸ் இருக்குது H1லையும் ஏன்னு கொடுத்துக்கிறேன் பிலையும் ரெண்டுக்குமே நீங்க ரெட் கலர் தான் வந்திருக்கு இப்போ நீங்க கொடுக்கணும் H1 மட்டும் H1 ஏ கிளாஸுக்கு மட்டும் தான் ரெட் வரணும் மற்றதுக்கு ரெட் வரக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே நீங்கள் முன்னுக்கு H1ஐயும் கொடுக்கலாம் H1 கொடுத்துட்டு H1 டாட் ஏன்னு கொடுத்தால் H1 டெக்ல ஏ கிளாஸில் இருக்கிற ஆளுக்கு தான் ரெட் கலர் வேலை செய்யும் அதே பேராகிராஃபுக்கு நான் இங்கே கலர் கொடுக்க இல்லை பேராகிராஃபில் கிளாஸ் ஏ இருக்குதான் ஆனால் அந்த சிஎஸ்எஸ் எழுதிக்கிறோம் H1 ஏ கிளாஸுக்கு மட்டும்தான் அப்படி கொடுக்கலாம் இதை நாங்கள் சொல்லுவோம் கிளாஸ் செலக்டர் இது கிளியரா அவை என்னென்ன செலக்டர் இது வரைக்கும் பாவிச்சிக்கிறோம் 3 வகையான செலக்டர் சொல்லிக்கிறேன் என்னென்ன ID selector, element selector, class selector. வெரி குட் ரைட் 3 4வது செலக்டர் பாவிக்க போகிறோம் 4வது செலக்டர் நான் சொல்கிறேன் குரூப் செலக்டர்னு சொல்லுவோம் குரூப் செலக்டர்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட டெக்களுக்கு நான் சிஎஸ்எஸ் எழுதுறேன் இப்போ H1 பேராகிராஃப் எழுதிக்கிறேன் இது ரெண்டுக்குமே சேர்த்து நான் ஒரு சிஎஸ்எஸ் தான் எழுத போகிறேன்னு சொன்னால் இங்கே கொடுக்கலாம் குரூப் செலக்டர்னு சொல்லுவோம் H1P ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்றுக்கு மேற்பட்டதுக்கும் எழுதலாம் H1 அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்போ H1P ரெண்டுக்கும் சேர்த்து கலர் ரெட்டாக மாறப்போகுது H1P மட்டும் நன்கு இருக்கிறதுனால அது ரெண்டும் எல்லாமே ரெட்டாக மாறிடுது இப்போ இவ்வாறு எழுதுகிற செலக்டரை நான் சொல்லுவோம் குரூப் செலக்டர் சரிதானே அவை ஒன்றுக்கும் மேற்பட்ட டெக்களை இணைத்து அப்போ H1க்கும் கலர் ரெட் பிக்கும் கலர் ரெட் தான் வரப்போகுதுன்னா நாங்கள் தனித்தனியாக எழுத தேவையில்லை H1, P என்று கொடுத்துட்டு அதுக்குரிய சிஎஸ்எஸ் எழுதலாம் சரிதானே இப்போ நான் இதை மட்டும் தனியாக எழுதுறேன்னா இப்போ பேராகிராஃபுக்கு மட்டும் தனியாக எழுதுறேன்னா திரும்ப எழுதுவோம் வேணும் பேராகிராஃபுக்கு டெக்ஸ்ட் லைன் இப்போ நான் H1க்கு தனியாக எழுத போகிறோம் H1க்கு டெக்ஸ்ட் லைன் சென்டர் இப்போ நான் H1 பேராகிராஃப் ரெண்டுக்குமே கலர் ரெட் தான் இருக்குது ஆனால் H1க்கு மட்டும்தான் டெக்ஸ்ட் லைன் சென்டர் ஆகிடுச்சு அப்போ H1 மட்டும் டெக்ஸ்ட் லைன் சென்டர் ஆகும் ஆனால் ரெண்டுடையும் கலர் வந்து ரெட்டாக மாறும் அது ரெண்டுக்கும் பொதுவான சிஎஸ்எஸ் குரூப்புக்குள்ள எழுதலாம் இப்படி எழுதலாம் மிக பொருத்தம் அவை எங்களுக்கு கேள்வியும் வந்துருக்குது நிறைய சரி ஸ்ட்ரக்சரில் வரும் இவ்வாறு தனித்தனியே நாங்கள் வந்துட்டு எலிமெண்ட்ஸை தந்துட்டு சிஎஸ்எஸ் தருவாங்க இதை குரூப் பண்ணி எழுதுங்க இந்த குரூப் பண்ணி எழுத சொன்னால் அப்போ தனித்தனியாக தந்ததில் ஒரே பெருமானம் எது இதெல்லாம் இருக்குதோ அதை நாங்கள் குரூப் பண்ணணும் அப்போ இதுதான் சிறந்த சிஎஸ்எஸ் எழுதுறது அப்போ குரூப் செலக்டர் எழுதி போட்டு ஆனால் டெக்ஸ்ட் லைன் சென்டர் பேராகிராஃபுக்கு இல்லை H1க்கு மட்டுமாக இருந்தால் அதை நாங்கள் தனியாக எழுதுவோம் அப்போ H1க்கு டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துருக்கிறேன் இப்போ பொதுவானது ரெண்டுக்குமே ஒரே கலர் தான் இருக்கிறதுனால அதை நாங்கள் குரூப் ஆக்கி கொடுக்கலாம் அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் குரூப் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதை நீங்கள் எக்ஸ்டர்னல்லையும் பயன்படுத்தலாம் சரிதானே நான் எக்ஸ்டர்னல் இதில் நாங்கள் எழுதிட்டோம் தானே இங்கே வந்து சிஎஸ்எஸ் நான் ஏற்கனவே நம்ம செஞ்சதில் இதில் இருக்குது H1 இருக்குது பேராகிராஃப் இருக்குது இதை நீங்கள் தனித்தனி எழுதிக்கிறேன் இப்போ இங்கே நீங்கள் குரூப் எழுதுறாலும் இதுக்குள்ளேயும் நாங்கள் சிஎஸ்எஸ்ல எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதும்போது இங்கே எழுதலாம் நீங்கள் இது கூட குரூப் பண்ணி எழுதிடலாம் சரிதானே H1, Pன்னு சொல்லி போட்டு எழுதுறது தான் எக்ஸ்டர்னல் எழுதுறாலும் அப்படிதான் சரிதானே எழுதி போட்டு இதுக்குள்ள நாங்கள் சிஎஸ்எஸ் எழுதுறது தான் இன்டர்னல் நீங்கள் இன்டர்னலுக்குள்ள நாங்கள் ஸ்டைல் டெக் எழுதுவோம் எக்ஸ்டர்னலுக்குள்ள இந்த ஸ்டைல் டெக் இல்லாமல் நாங்கள் சும்மா எழுதுறது தான் சரிதானே இப்போ இது வந்து குரூப் செலக்டர்னு சொல்லுவோம் அடுத்த செலக்டர் யூனிவர்சல் செலக்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது யூனிவர்சல் செலக்டர்ஸ்னா எல்லாத்துக்குமே சேர்த்து இதுக்குள்ள என்னென்ன டெக் இருக்குதோ அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த பொடிக்குள்ள என்னென்ன டெக் இருக்குதோ அது எல்லாத்துக்குமே இது வந்து பிரயோகிக்கப்படும் சரிதானே உதாரணமாக H1 இங்கே H2 ஒன்று உருவாக்குறேன்னு சொன்னால் H2 அதுக்கு நான் ஒன்றும் கிளாஸ்மேட் ஒன்றும் இல்லை
H2. இப்போ யூனிவர்சல் செலக்டர்ன்றது இந்த பொடிக்குள்ள என்னென்ன டெக் இருக்கோ அவ்வளோ டெக் குரூப்னா நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த குரூப்புக்கு தான் கொடுக்கலாம். யூனிவர்சல்னு சொன்னால் சகல டெக் இருக்குமே ரெட் கலர் தான் அல்லது ப்ளூ கலர் தான் சொல்லி மாற்றுறோம். எல்லாத்துக்குமே எல்லா கலருமே ப்ளூவாக மாறும். அப்போ இதை நான் சொல்லுவோம் இந்த ஸ்டார் மார்க் வந்தால் இதை யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சகல டெக்குக்கும் அது பிரயோகிக்கப்படும் அந்த சிஎஸ்எஸ். எத்தனை வகையான செலக்டர் படிச்சுக்கிறோம்? 5. 5 என்னென்ன? ஐடி, கிளாஸ், எலிமெண்ட், குரூப், யூனிவர்சல். யூனிவர்சல், வெரி குட். இதுதான் 5 வகையான செலக்டர் இருக்கு. சரி தானே? அவை கேள்வி வரும் என்னென்ன செலக்டர் இருக்குன்னு சொல்லி. அப்போ 5 வகையான செலக்டர், ரைட்? இப்போ இந்த செலக்டர் நான் ஓர்டர்களை தான் எடுத்து நான் சொல்லி தர போகிறேன். ரைட், நான் 5 வகையான செலக்டர் இப்போ எங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ H1க்கு நாங்கள் டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துருக்கேன். சரி, நாங்கள் எலிமெண்ட் செலக்டர் பாவிச்சுக்கிறேன். H1க்கு டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துருக்கேன். நான் இன் லைன் சிஎஸ்எஸும் பாவிக்கலாம் தானே? இன்லைன் சிஎஸ்எஸும் பாவிக்கலாம். இதெல்லாம் டெலிட் பண்ணுறேன், உங்களுக்கு குழப்பமாக இருக்கேன். ரைட், இங்கே H1 மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது பாடிக்குள்ள. திஸ் இஸ் ஹெட்டிங் இருக்குது. இதுக்கு நான் ஒரு இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதிக்கிறேன். H1 டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துருக்கேன். அதை டெக்ஸ்ட் லைன் சென்டராக மாற்றி இதுக்கு நான் இதுக்குள்ள கலர் கொடுப்போம். அப்போ தான் உங்களுக்கு லேஸாக இருக்கும். கலர் கொடுக்குறேன், கலர் ப்ளூன்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்குள்ள நான் இன்லைன் சிஎஸ்எஸும் இதே H1 பாவிக்கலாம் தானே? அப்போ ஸ்டைல் சமன் கொடுத்துட்டு இந்த கலர் ரெட்டில் கொடுக்குறேன். சரி, இப்போ ஒரே H1 தான் இன்லைனுக்குள்ள நான் சொல்றேன் அதோட கலர் ரெட்டாக மாறணும்னு சொல்லி. அதே H1க்கு இன்டர்னல்ல சொல்றேன் கலர் ப்ளூவாக மாறணும். எது வேலை செய்யும்? என்ன கலர் வரும் இப்போ H1க்கு? ரெட் கலர் தான் வரும். பட் அப்போ இன்லைன் சிஎஸ்எஸ் தான் இங்க என்ன முன்னுரிமை கூட. இன்லைன்ல நீங்க கொடுத்துட்டு அதே விஷயத்த இன்டர்னல்லையும் கொடுத்தால் இன்லைன்ல இருக்கிறது தான் வேலை செய்யும். அதுக்கு பிறகுதான் இன்டர்னல், அதுக்கு பிறகுதான் எக்ஸ்டர்னல். நீங்க எக்ஸ்டர்னல் இதுலையும் செக் பண்ணி பார்க்கலாம் தான். இப்போ இது எக்ஸ்டர்னல் நான் கொடுத்துருக்கேன் தானே? இங்கே வந்து H1க்கு கலர் வந்துட்டு ரெட்டுன்னு கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இருக்கட்டும். இங்கே H1 பேராகிராஃப் வைக்கிறேன், பிரச்சனை இல்லை. இங்கே H1க்கு நான் இந்த H1க்கு ஸ்டைல் சமன் கொடுக்குறேன். கலர் வந்துட்டு ப்ளூன்னு இருக்கட்டும். இதே H1க்கு நான் எக்ஸ்டர்னலில் கொடுக்குறேன். H1க்கு நான் கொடுக்குறேன், H1க்கும் பேராகிராஃபுக்கும் பிரச்சனை இல்லை. கலர் மெரூன்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், ரைட். அப்போ என்ன கலர் வரும் H1க்கு? H1க்கு என்ன கலர் வரும்? இன்லைன். இன்லைன்ல இருக்கிற கலர் தான். அப்போ இன்லைன்ல என்ன கலர் இருக்குது? ப்ளூ கலர் தான் இருக்கு. இங்க இன்லைனுக்குள்ள நான் கலர் கொடுத்துக்கிறேன், ப்ளூ தானே கொடுத்துக்கிறேன். அப்போ இன்லைன். இன்டர்னல்ல நான் H1க்கு அதே H1க்கு கொடுத்துக்கிறேன் ரெட்னு சொல்லி. எக்ஸ்டர்னல்ல நான் கலர் கொடுத்துக்கிறேன் மெரூன்னு சொல்லி.
அவை எங்களுக்கு வேலை செய்யும் இன்லைன் சிஎஸ்எஸ் தான் வேலை செய்யும். சரிதானே? ரிஃப்ரெஷ் பண்ணினோம்னு சொன்னால் ப்ளூ கலரில் தான் வந்து ஆகவே முன்னுரிமை கூட இன்லைனுக்கு, அதுக்கு பிறகு இன்டர்னலுக்கு, அதுக்கு பிறகு எக்ஸ்டர்னலுக்கு. சரியா? இப்போ நான் உதாரணமாக இன்லைனை வெட்டேன். இன்லைன் எங்களுக்கு தேவையில்லை, இன்லைன் இல்லை. நான் இன்டர்னலில் கொடுத்திருக்கிறேன் ரெட், எக்ஸ்டர்னலில் கொடுத்திருக்கிறேன் H1க்கு மெரூன். ஆகவே எது வேலை செய்யும்? ரெட். ரெட் ரெட் கலராக மாறிடும். சரி, ஆகவே இன்டர்னல், அதுக்கு பிறகுதான் எக்ஸ்டர்னல் வேலை செய்யும். அது கிளியரா? ஆகவே ஆர்டர் ஞாபகம் வைக்கணும். முதலாவது இன்லைன், அதுக்கு பிறகு இன்டர்னல், அதுக்கு பிறகுதான் எக்ஸ்டர்னல் வேலை செய்யும். சரிதானே? ரைட். H1 இருக்கட்டும். இங்க எலிமெண்ட் செலக்டரில் வந்துட்டு கலர் ரெட் கொடுத்திக்கிறேன். எலிமெண்ட் செலக்டரில் கலர் வந்துட்டு ரெட் கொடுத்திக்கிறேன். இங்கே நான் கொடுக்குறேன் ஐடி ஒன்று. H1க்கு ஐடி கொடுக்குறேன், ஏன்னு கொடுக்குறேன். ஐடி செலக்டருக்கு நான் என்ன குறியீடு பாவிக்கணும்? ஹேஷ் பாவிக்கணும். ரைட். அப்போ நான் ஹேஷ் கொடுக்கணும். என்ன இங்கே ஹேஷ் கொடுத்துட்டு ஐடியோட பேர் என்ன? ஏ கொடுக்குறேன். கலர் வந்துட்டு கொடுக்குறேன், ப்ளூன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ரெண்டுமே இன்டர்னலுக்குள்ள தான் பயன்படுத்தியிருக்கிறேன். H1க்கு தான், ஒரே H1க்கு தான் எலிமெண்ட் செலக்டரில் கலர் கொடுத்திருக்கிறேன் ரெட், ஐடி செலக்டரில் கலர் கொடுத்திருக்கிறேன் ப்ளூ. அதே H1 தானே, H1க்கு தானே ஐடியும் இருக்குது. ஒரே H1க்கு ரெண்டு கலரப்பாக வச்சுக்கிறேன். ஆனால் ஒன்று வந்து எலிமெண்ட் செலக்டர், ஒன்று வந்து ஐடி செலக்டர். எதுக்கு முன்னுரிமை கூட இருக்கு? என்ன கலர் வரும்? ஐடி தான் வேலை செய்யும். சரி தானே? ஐடி தான் முன்னுரிமை கூட, அவை ப்ளூவாக தான் மாறும். சரி, சேவ் பண்ணல, ரெட் ப்ளூவாக மாறும். சரியா? அவை ஐடி செலக்டருக்கு தான் முன்னுரிமை கூடவாக இருக்கும். நான் இங்கே இதில் செய்வோம். அதை விட இங்கே எலிமெண்ட் செலக்டரில் ப்ளூ, H1க்கு நான் இங்கே ஐடி சமன் ஏன்னு கொடுக்குறேன். ஏன்றது நாங்கள் பாவிக்கிறதாக இருந்தால் நாம் பார்ப்போம். ஹேஷ் பாவிக்கணும். என்ன ஹேஷ் பாவிக்கணும்? ஏ, நான் வேற ஒரு கலரை கொடுப்போம், மெரூன் கொடுக்குறேன். அதை ரன் பண்ணி என்ன கலர் வரும்? மெரூன் வரும். ஐடி செலக்டர் தான், எலிமெண்ட் செலக்டரை விட ஐடி செலக்டருக்கு முன்னுரிமை கூட. நான் இதுக்குள்ளேயே நான் கிளாஸையும் கொடுக்குறேன். கிளாஸ் வந்துட்டு பின்னு கொடுக்குறேன். கிளாஸ் வந்து பி. இப்போ கிளாஸ் செலக்டர் பாவிக்கிறதாக இருந்தால் என்ன குறியீடு வரும்? டாட் வரும். அவை டாட் பி. அதே இதுக்கு நான் கொடுக்குறேன் கலர் எல்லோன்னு கொடுக்குறேன். ரைட். இப்போ என்ன கலர் வரும்? ரைட். இப்போ மெரூன் தான். சரிதானே? ஆகவே ஆகோ முன்னுரிமை கூட எதுக்கு? ஐடிக்கு தான் முன்னுரிமை கூட. சரிதானே? ஐடிக்கு பிறகு இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணுவோம்.
ரைட் கமெண்ட் பண்ணி நான் இது வேலை செய்யுமா ஐடி வேலை செய்யுமா இப்போ ஐடி என்ன செய்யாது வேலை செய்யாது இப்போ என்ன இருக்கு கிளாஸ் செலக்டரும் எலிமெண்ட் செலக்டரும் சரிதானே ஆகவே இதில் வந்துட்டு முன்னுரிமை கூடினது கிளாஸ் செலக்டர் தான் முன்னுரிமை கூட அவை ஆக முன்னுரிமை கூடியது எது ஆக முன்னுரிமை ஐடி கூடியது செலக்ட் ஐடி அதுக்கு பிறகு கிளாஸ் செலக்டர் கிளாஸ் அதுக்கு பிறகு எலிமெண்ட் அதுக்கு பிறகு குரூப் அதுக்கு பிறகு தான் யூனிவர்சல் செலக்டர் சரி அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க முதலாவது வந்துட்டு ஐடி அது கேட்பான் இது சரிதானே ஸ்ட்ரக்சரில் எல்லாத்தையும் தந்துட்டு இதில் என்ன கலர்னு கேட்பான் ஆகவே நீங்கள் எதுக்கு முன்னுரிமை கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஐடி அதுக்கு பிறகு கிளாஸ் எக்ஸாமுக்கு வரும் அதுக்கு பிறகு எலிமெண்ட் செலக்டர் இதான் முன்னுரிமை எலிமெண்ட் அதுக்கு பிறகு குரூப் அதுக்கு பிறகு யூனிவர்சல் செலக்ட் கடைசியாக தான் யூனிவர்சல் சரி ஆனால் எல்லாத்தையும் விட முன்னுரிமை கூட இன்லைன்ட்டு பார்த்துட்டோம் சரி இன்லைன்ட்டு பார்த்துட்டோம்னா இப்போ நான் வந்துட்டு இங்கே ஐடி இருந்தாலும் சரி கிளாஸ் இருந்தாலும் சரி எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை இங்கே ஐடி கிளாஸ் எல்லாம் முக்கியம் இல்லை நீங்கள் ஐடியில் கலர் கொடுத்துருக்கீங்க மெரூன் H1 கொடுத்துருக்கீங்க ஆனால் இன்லைனில் கொடுத்து விட்டீங்க ஸ்டைல் சமன் கலர் ரைட் கொடுக்கல தானே ரைட் ஆக இங்கே இன்லைனில் கலர் ரெட்டை கொடுக்குறீங்க அதே H1க்கு என்ன ஐடி வந்துட்டு மெரூன் கிளாஸில் வந்துட்டு எல்லோ கொடுக்கப்பட்டிருக்குது எலிமெண்ட்டில் வந்துட்டு ப்ளூ கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கலர் வரும் என்ன கலர் வேலை செய்யும் ரெட் ரெட் தான் வேலை செய்யும் ஏன்னு சொன்னால் இன்லைன் தான் பெஸ்ட் இன்லைனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வேலை செஞ்சதுக்கு அதை பார்த்துட்டு தான் இன்டர்னலுக்கு போகும் அது இன்டர்னலுக்குள்ளே போனால் செலக்டர் தான் என்ன இன்டர்னலுக்கு நீங்கள் செலக்டர்ஸ் தானே பார்க்கணும் அந்த செலக்டர்ஸை தான் பார்க்கும் அதுக்கு பிறகு தான் எங்கே போக போகுது எக்ஸ்டர்னலுக்கு போக போகுது ரைட் அப்போ இதுதான் ஓர்டர் இதுக்கு முன்னுக்கு நீங்கள் இன்லைன் போட்டுக்கொள்ளலாம் இன்லைன் தான் ஆகவும் முன்னுரிமை கூடியது இது கிளியரா ஏதாவது டவுட் இருக்குதா இப்போ சிஎஸ்எஸ் ஆரம்பிச்சுக்கிறோம் சிஎஸ்எஸ்ல நாங்கள் பார்த்தோம் இன்லைன் சிஎஸ்எஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கு நாங்கள் ஸ்டைலில் ஒரு டெக் பாவிச்சு எழுதுவோம் அப்புறம் பார்த்தோம் இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஸ்டைல் டெக் பாவிச்சு ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் டெக் பாவிக்கணும்னு பார்த்தோம் அப்புறம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்னா வேறு ஒரு .css பேஜ் எழுதி போட்டு லிங்க் டெக்கை பயன்படுத்தி HRFனு போட்டு அந்த பேரை போட்டு இணைக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இன்லைன் சிஎஸ்க்குள்ளே செலக்டர்ஸுக்குன்னு பார்த்தோம் செலக்டர் பாவிச்சு நாங்கள் வேறு விதமாக எழுதலாம் சிஎஸ்எஸ் என்ன செலக்டரில் எலிமெண்ட் இருக்குது ஐடி கிளாஸ் குரூப் யூனிவர்சல்னு சொல்லி செலக்டர்ஸ் பார்த்தோம் அதுக்கான குறியீடுகளும் பார்த்தோம் இன்றைக்கி இதில் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்